பஞ்சபூத ஆரோக்கிய வாழ்வியல் கருத்தியலில் நமக்கான குடிநீர் என்பதை பார்க்கலாம். நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உணவு, குடிநீர், அப்புறம் சுவாச காற்று, வாழ்வியல் ஆசைகள், நம்மளுடைய உழைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டிய இருக்குது. அதில் அடிப்படையாக உணவு, குடிநீர், காற்று இதை பார்த்தாலும் இன்னும் சமூக வாழ்வியல் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்குது. முதல்ல நம்மகிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை ஆரம்பித்து செயல்பட்டால் தான் பிற விஷயங்களை நல்லபடியாக செய்ய முடியும். அந்த வகையில் குடிநீர் அப்படிங்கிறதும் உணவுங்கிறதும் நம்ம சுயசார்பாக சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொஞ்சமாக திருத்திக்க வேண்டிய இருக்குது. ஏன்னா சடன் மாற்றம் அப்படிங்கிறது முடியாத விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஆசைகள், செயல்பாடுகள், உழைப்புகள், வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதிலிருந்து மாறி ஒரு இயல்புக்கு போகிறது, ஒரு நம்ம பஞ்சபூத ஆரோக்கிய வாழ்வியல் இயல்புக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு புதிய வரமுறையை உள்ளடக்கி தான் போக வேண்டியிருக்கும். ஸோ பழைய வரமுறை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரமுறையை தாண்டிய ஆசைகள் இருக்கும். இப்போ அதை தாண்டி நமக்கு கண்டிப்பாக நல்ல நீர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல நீர்னால் குடிநீர் நல்ல ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருக்கணும்னு ஆசை இருக்கும் போது அது எந்த விதமான நீரை எடுத்துக்கலாம்? கேன்ஸ் எடுத்துக்கலாமா, ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி நிறைய, இல்லை ஆற்று நீர் எடுத்துக்கலாமா, இல்லை ஊற்று நீர் எடுத்துக்கலாமா, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் சுலபமாக மழை நீர் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. மழை நீர் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதை எல்லாரோடையும் அதை சகஜமாக நம்ம எடுத்து பயன்பாட்டில் கொண்டு இருக்கோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அப்போது மழை நீரை சேகரித்து குடிப்பதற்கான ஒரு முதல் அத்தியாயமாக என்னுடைய நிலையை நான் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக முயற்சி எடுத்து கேன்லாம் ரெடி பண்ணி அதை சுத்தப்படுத்தி எல்லாம் எடுத்து கொண்டு வர்றதுக்கு இந்த வருடம் என்னால் மழை, அதாவது முதல் மலை, இரண்டாம் மலை, 2 மலைகளை விட்டு 3வது மலையில் தான் நீரை பிடித்து தேர்க்க முடியும். ஏன்னா நம்மளுடைய சிட்டி லைஃப்பில் நிறைய காற்று மாசுபட்டு இருக்கும். நம்ம மேல் கூரையிலேருந்து நீர் பிடிச்சு எடுக்கிறோன்னா அதுவும் கொஞ்சம் மாசுபட்டு தான் இருக்கும். அப்போது சுற்றுச்சூழலில் மழை அதிகம் பொழியும் போது அட்மாஸ்பியர் கொஞ்சம் மாறும். அந்த காற்றில் இருக்கிற கொஞ்சம் கழிவுகள் எல்லாம் மேக்ஸிமம் ட்ராப் டவுன் ஆயிரும். இப்போது தொடர்ந்து 3வது நாள் மழை பெய்யும் போது கொஞ்சம் மழை நீர் சுத்தமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி தொடர்ச்சியான இந்த வீக்கில் மழை பொழிவு இருக்கிற நேரத்தில், இந்த மழைக்காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த மழை நீரை பிடிக்கிறோம். மழை நீரை பிடிச்சு நம்மளுக்கு ஃபுல்லாக மழை நீரை குடிக்க முடியுதா அப்படிங்கிறதுல எனக்கு வாய்த்த அமைப்பில் ஒரு 80 லிட்டர்ஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன். அப்போது இதை நான் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா, எவ்ரிடே மார்னிங் மருந்து சாப்பிட்ற மாதிரி மழை நீரையே ஒரு மருந்து, அதாவது உணவே மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மழை நீரை எவ்ரிடே மார்னிங் ஒரு 200 ml ஒரு கிளாஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் மழை நீரை சேகரித்து வச்சுருக்கிறேன். ஸோ அப்போது நம்மளால் முடிந்தது அப்படிங்கிறது தான் முயற்சி. இது ஒரு சின்ன முயற்சி. இது அடுத்த கட்டமாக இந்த நீர் சாப்பிடும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் நல்ல ஒரு ஸ்டெடியாக இருக்குது, ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இன்னும் இந்த கன்சியூம் பண்ணுறது 80 லிட்டர்ஸுங்கிறது இன்னும் எக்ஸஸாக நம்ம கன்சியூம் லோடு பண்ண முடியும். நான் வீடுங்கிற போது கொஞ்சம் தேக்கி வைக்கிறது, அங்கங்கே ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, கண்டிப்பாக ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டர்ஸுங்கிறது சேகரிக்க முடியும். நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு இயல்பாகவே நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்சடான கெமிக்கல்ஸ் இருந்தாலும், கொஞ்சம் தீயது இருந்தாலும் அதுலேருந்து எடுத்துகிட்டு நல்ல சக்தி எடுத்துகிட்டு கழிவை தான் நம்ம உடம்பு வெளியேற்றுது இல்லையா. நம்ம எவ்ரிடே என்ன சாப்பிட்டாலும், என்ன தான் ஆரோக்கிய உணவு எடுத்தாலும் கழிவு போகாத உடல் அந்த காலத்துலேருந்து இல்லைன்னு இல்லை இருக்குது இல்லையா, கழிவு இருக்குது. அப்போது இந்த கழிவுலேயும் நம்ம கொஞ்சம் கழிவு குறைவான உணவை எடுத்துக்கொள்வது, கொஞ்சம் சத்தான உணவை எடுத்துக்கொள்வது அப்படிங்கும்போது ஆரோக்கியத்தோட கொஞ்சம் உயர்வு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது ரொம்ப மாசுபட்டுடுச்சு, நீர் எடுத்துக்கிட்டால் எல்லாமே கெமிக்கல்ஸ், ரொம்ப சுத்தமான நீர்னால் ரொம்ப மினரல்ஸையும் நம்ம சுத்தப்படுத்திடுறோம் அப்படிங்கிறதும் சொல்கிறோம். ஸோ அப்போது அதனால் மழை நீரை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில பெரியவர்களுடைய கருத்துக்கள் நம்ம யூடியூப்ஸில் பார்ப்போம் இல்லையா. சார் பழைய வீடியோஸ், நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது மழை நீரை நாங்கள் குடிநீராக
பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்களுடைய இயற்கை வாழ்வியல் நம்மளுக்கே பிடிச்சிருக்கும். ஸோ அப்போது பரவாயில்லையே சூப்பராக இந்த இயற்கை வாழ்வியலில் இருக்காங்களே, ஸோ அப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் மழை நீரை சேகரித்து குடிப்போம். நம்மளுக்கு ஈஸியாக வந்து கேன் வாட்டர் கிடைக்குது, ஆர்ஓ வாட்டர்லாம் எடுத்துக்க முடியுதுன்னு சொன்னாலும் இந்த வாட்டர் நம்ம கொஞ்சம் எடுத்து கன்சியூம் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு சின்ன மாற்றம். மழை நீரை நம்ம சேகரிப்போம். அது வந்து இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்குது இல்லையா? மழை நீருங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வருது. கொஞ்சம் சேகரித்து வச்சுட்டா அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வந்து ப்ளஸ் நம்ம கொஞ்சம் சத்தான நீர் கூட கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அப்போ நல்ல விஷயம் நிறைய இருக்குது. அப்போ நல்ல விஷயத்தை கொஞ்சம் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாமே. நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், கொஞ்சம் இந்த மழை நீரை சேகரிப்பதில் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டால் என்ன